கடைசியாக நீங்கள் வந்து இந்த தமிழ்நாட்டில் நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் T20 நடத்தும் போது ஃபுல்லாக தமிழர்களாகவே இருப்பான்னு சொன்னீங்க. அதனுடைய எதிர்விலையாக கூட இருக்கலாம். இதில் இப்போ நீங்கள் ஜிஎஸ்கேன்னு ஒன்று இருக்குது. இந்த ஐபிஎல் இதுக்கெல்லாம் யார் கான்ட்ராக்ட் எடுக்கிறா? அரசு நடத்துதா முதலாளிகள் தானே. இப்போ இப்போ இந்த ஒரு கபடி போட்டி நடக்குதுல்ல, கபடி போட்டி, ப்ரோ கபடின்னு தமிழ் தலைவாசுன்னு பேர் இருக்குது. கபடி விளையாட்டு வீரங்க நாங்கள்லாம் எவ்வளோ அவமானப்படுவோம்னு நினைக்கிறீங்க? அங்கே அந்த அணியிலேயே மோசம் ஆடுறது எங்கள் தமிழ் தலைவாசாக தான் இருக்குது. அது யாரோ ஒருத்தர் எடுத்துடுறாரு. அது அமிதாப் பச்சன் மயம் ஒன்று எடுத்துடுறாரு. ஒரு அணியை எடுத்துக்கிறாங்க. சச்சின் டெண்டுல்கர்லாம் ஒரு தடவை தமிழ் தலைவாசி எடுத்தார். இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், சாராய கடையே அரசு நடத்துதில்ல, ஏன் சினிமா எடுக்கக்கூடாது? என்எஃப்டிசி நேஷனல் திரைப்பட வளர்ச்சி கழகம் மாதிரி தமிழ்நாடு திரைப்பட வளர்ச்சி கழகம்னு வச்சு ஒரு 1000-2000 கோடி ஒதுக்கி தரமான திரைப்படங்களை அரசு தயாரித்து வெளியிட முடியாதா? பாகுபலி 1500 கோடி வசூலிக்குதில்ல ஒரு படம். அது மாதிரி பல வரலாற்று பூலித்தவனை பற்றி, மருதுபாண்டியை பற்றி, தீரஞ்சனமலை பற்றி, அழகுமுத்துக்கோணம் நம்ம முன்னோர்களை எடுத்து அப்படி ஏன் நம்ம பண்ணக்கூடாது? அது செய்கிறதில்ல. இப்போ ஐபிஎல்னு ஆடுது. இந்த சிஎஸ்கே ஒருத்தங்க கூட தமிழ்நாட்டுக்காரங்க, ஆனால் சென்னை அணி. அப்போ என்னன்னா எங்கள் பிள்ளைகளுக்கு அது விளையாடு திறன் குறைவா? அதே தனியார் முதலாளி எடுக்கிறத நானே எடுத்துடுறேன். பூரா விளையாடுறா 11 ஊர் எங்கால் ஆடுறா, பார்த்துக்குறோம். என்ன கெட்டு போயிடும் சொல்லுங்கள்? என்ன கெட்டு போயிடும்? என் ஆளுக்கு கோடிக்கெல்லாம் ஒப்பந்தம் எடுக்க வேண்டியதில்லை. டே நீ வெந்துட்டு வாடா, உன்னை சப் இன்ஸ்பெக்டர் ஆகிறேன்னா முடிஞ்சு போச்சு. உயிரை கொடுத்து ஆடுவான். அது எப்போவுமே தம்பி, நாங்கள்னா எங்களுக்குள்ள ஒரு இன உணர்வு இருக்கும் தம்பி. டே நம்ம தன்மானம்டான்னு இருப்பான். கூலிக்கு விளையாடுறவன் என்ன தம்பி ஒற்றுமையாக விளையாடுவேன்? ஈரான்லேருந்து ஒருத்தர் வர்றாரு, ஈராக்லேருந்து ஒருத்தர் வர்றாரு, யாரோ விளையாடுறான். அவன் தமிழ் தலைவாசி வென்றான்னா தோத்தானா, அவனுக்கு வேண்டிய 2 கோடி வந்துருச்சு. அப்படிங்கும்போது எங்கள் மானமில் போகுது. அதுக்கு தான் அதை சொல்கிறது. அதை நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம செய்ய முடியும். இப்போ கேலோ இந்தியா இருக்குல்ல, தம்பி போட்டி நடத்துகிறாரு. போட்டியில் பங்கேற்காரன திறனை வளர்க்க ஏதாவது வேலை செஞ்சாரா? கேட்குறது சிற்றூர்களும் பயணம் பண்ணி அங்கங்கே விளையாட்டு போட்டிகள் நடத்த, அதில் திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுத்து எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல சாப்பாடு இருக்கா, காலனி இருக்கா, உடை இருக்கா, அதெல்லாம் கொடுத்துருக்கோம். நல்ல பயிற்சியாளர் இருக்காரா, பயிற்சி கொடுத்து திறனை மேம்படுத்திட்டு போட்டிக்கு வான்னு கூப்பிட்டா சரி. சும்மா நான் கேள இந்தியான்னு ஒரு போட்டி நடத்துகிறேன்னா எப்படி இருக்குது? அப்போ அதுக்கு தான் நம்ம சொல்கிறது. நீங்கள் ஒரு நாட்டின் நலன்கிறது எல்லாம் சேர்ந்து தான் தம்பி. கல்வி, விளையாட்டு, இலக்கியம். இலக்கியத்தில் மேம்படும் போது அந்த சமூகம் அறிவார்ந்த சமூகமாக வளருதுன்னு அர்த்தம்.